சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வான்வெளி மண்டலத்தில் பூமி உள்பட எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் பூமியை சுற்றி வருவது போல் தோற்றமளிக்கிறது. நாமும் காலையில் சூரியன் கிழக்கில் உதயமாவார் என்றும் மாலையில் மேற்கே அஸ்தமாவார் என்றும் கூறுகிறோம். அதாவது சூரியன் சுற்றுவது போல் கூறுகிறோம். இத்தகைய தோற்றத்திற்கு ஜியோசென்ட்ரிக் பொசிஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவர். பூமியை சூரியன் சுற்றும் பாதைக்கு இருபுறமும் 7.5 டிகிரிகள் கொண்ட நீள்வட்ட பாதைக்கு ஷோடியாக் என்ற பெயர். இந்த ஷோடியாக் ஆனது 360 டிகிரி கொண்டது. இது 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதிக்கும் ராசி என்று பெயர். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகள் இதில் அடங்கும். மீன ராசி இந்த ராசி மண்டலத்தில் 12வது ராசியாகும். ஆங்கிலத்தில் இதை பீசஸ் என்று அழைப்பர். பஞ்சபூத தத்துவங்களில் இது ஜலராசியாகும். இது பகலில் வலுவான ராசியாகும். சரம், ஸ்திரம், உபயராசிகளில் இது கடைசி உபயராசியாகும். மேலும் இது பெண் ராசியாகும். அத்துடன் 2 கால் ராசியாகும். மேலும் இதை இரட்டை ராசி என்றும் ஜோதிடத்தில் அழைப்பார்கள். இதை குறுகிய ராசி என்றும், எந்த காரியத்துக்கும் இது பயனளிக்க வல்லதால் பயனளிக்கும் ராசி என்றும் குறிப்பிடுகிறது சாஸ்திரம். இந்த ராசி 2 மீன் சின்னங்களை குறிக்கிறது. அதிலும் குறிப்பாக 2 மீன்களும் தலைக்கீழாக, அதாவது தலையும் வாளுமாக மாறி மாறி அமைந்திருக்கும். குறிப்பாக ஒன்று வடக்கு முகமாகவும் மற்றொன்று தெற்கு முகமாகவும் அமைந்திருக்கும். அதனால்தான் இந்த ராசி தலை வால் இரண்டிலும் உதயமாவதாக குறிக்கப்படுகிறது. இந்த ராசி உடல் உறுப்புகளில் கால்களை குறிக்கிறது. இங்கு சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், புதன் நீச்சம் பெறுகிறார். இந்த ராசியானது சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோருக்கு நட்பு ராசியாகும். இங்கு சூரியன் இருந்தால் இரத்த ஓட்டம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும். ஏனெனில் சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி அல்லவா. இங்கு சந்திரன் இருந்தால் சிலர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகக்கூடும். செவ்வாய் இருந்தால் கால்களில் எலும்பு முறிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குரு இருந்தால் கால்களில் வீக்கம், அடிவயிற்றில் கட்டிகள் போன்றவை ஏற்படக்கூடும். சனி இருந்தால் முடக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடும். இது போன்ற ஒரு ராசி அமைப்பு தான் இந்த மீன ராசியாகும். இந்த மீன ராசியின் உடல் அமைப்பை பொறுத்தவரை குரு உடைய ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல பருத்த சரீரத்துடன் சற்று குள்ளமான உருவம் உடையவர்களாக இருப்பீர்கள். கண்கள் அழகாக இருக்கும். பற்கள் பெரியதாகவும் ஒரே சீராகவும் இருக்கும். கன்னங்கள் சதைப்பற்றுடன் அழகாக இருக்கும். உடல் மிருதுவாகவும் பட்டு போன்றும் இருக்கும். வாய் சற்று அழகுடன் கவர்ச்சியாக இருக்கும். நெற்றி விசாலமாகவும் கை கால்கள் சற்று நீண்டும் இருக்கும். உங்களுக்கு மீனராசியில் பிறந்த நீங்கள் கம்பீரமான தோற்றத்துடன் சாதாரண உயரத்தை விட சற்று உயரம் குறைந்தவர்களாகவே இருக்கக்கூடும். ஏர் நெற்றியுடன் இருப்பீர்கள். நீண்ட மூக்கும் சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் காணப்படும். மாநிறமும் மிருதுவான கைகளும் அமைந்திருக்கும். கண்கள் மீன் போன்ற, புருவங்கள் வில் போன்ற அழகாக இருக்கும். கனிந்த பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் எப்பொழுதும் நீங்கள் காட்சியளிப்பீர்கள். பேசுவது கூட மெல்லிய குரலில் தான் இருக்கும். நடக்கும் போது கைகள் இரண்டையும் வீசி உடல் குலுங்கும்படி நடப்பீர்கள். நீங்கள் நடந்தாலே உண்மையில் கவர்ச்சியாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பார்ப்போரை சொக்கி இழுக்கும் அளவிற்கு கவர்ச்சியாக நீங்கள் நடப்பீர்கள். உங்கள் நடையை ஒரு நிமிடம் நின்று பார்த்து விட்டுதான் செல்வார்கள். அந்த அளவுக்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் உங்களது நடை இருக்கும். உங்கள் உடல் அமைப்பிலேயே உங்கள் நடைதான் மிக சிறந்ததாக இருக்கும். குண அமைப்பின் ரகசியத்தை பொறுத்தவரை மீன ராசியில் பிறந்த நண்பர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் நிரப்பவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மனத்தெளிவுடன் இருக்கும்போது தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களின் சுக துக்கங்களையும் தம்முடைய சுக துக்கங்களாக நினைப்பீர்கள். தன்னிடமுள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்க தெரியாது. சமயத்திற்கேற்றார் போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி விடுவீர்கள். எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகிவிடவும் செய்வீர்கள். பயந்த சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் உங்களை நம்பி எந்த காரியத்திலுமே இறங்க முடியாது. மீனராசி நண்பர்கள் தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் வல்லவர்கள்.
வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள். இதனால் நீங்கள் வசிக்கும் இருப்பிடத்தை கூட அடிக்கடி மாற்றிவிடுவீர்கள். தங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைய காலம் நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவீர்கள். நீங்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் என்பதால் உங்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டியிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். சமயம் பார்த்து காலை வாரி விட்டு விடுவீர்கள். தேவகுருவான குரு பகவான் வீட்டில் உங்கள் ராசி ஜனனமாவதால் நீங்கள் எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடனும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ்வீர்கள். மேலும் நல்ல கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள், நல்ல தத்துவவாதிகளாக விளங்குவீர்கள். மேலும் பரந்த மனப்பான்மை உடையவர்கள், நல்ல சிந்தனை உடையவர்கள். குறிப்பாக ஆழ்ந்த சிந்தனை, நல்ல கற்பனை வளம், நல்ல குரல் வளம் உடையவர்களாக விளங்குவீர்கள். நல்லவற்றை பேசியும் நல்லவற்றை எண்ணியும் வாழ்வீர்கள். மற்றவர்கள் கஷ்டங்களை தங்கள் கஷ்டங்கள் போல் பாவிப்பீர்கள். அந்த கஷ்டங்களை போக்க தன்னால் என்ற உதவிகளையும் மற்றவர்களுக்கு செய்ய தயங்க மாட்டீர்கள். தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு வாழ்வீர்கள். எப்பொழுதும் யாருக்கும் தீயதை நினைக்காமல் நல்லதே செய்யும் மனமும் உங்களுக்கு அதிகம் உண்டு. எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை கற்க அல்லது படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள். எப்பொழுதும் நண்பர்கள் புடைசூழ மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். கூச்ச சுபாவம் உடையவர்கள் என்பதால் யாரிடமும் பேச நீங்கள் கூச்சப்படுவீர்கள். குரு பகவான் வீட்டில் ஜனனமாவதால் எப்பொழுதும் புதுமையாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்கள். எப்பொழுதும் ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் எதையும் அணுக முயற்சிப்பீர்கள். அளவுக்கு அதிகமாக மற்றவர்களை நம்பி நீங்கள் மோசமடைவீர்கள். நீங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுள் ஏமாற்ற உங்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பகுத்தாய்ந்து கண்டுபிடிக்க முடியாமல் அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட பின் நீங்கள் காலதாமதமாக உணர்ந்து கொள்வீர்கள். அதனால் மிகவும் வருத்தமும் படுவீர்கள். அளவுக்கு அதிகமாக கனவு காண்பதால் எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு என்பது வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் மனோபாவம் உடையவர்கள் நீங்கள். எதையுமே தன்னுள் வைத்துக் கொள்வீர்கள். எதையும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். உங்களது பல செயல்கள் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் இருக்கும். எதையும் வெளியில் தெரியும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள். புத்திசாலித்தனத்துடன் இருப்பதில் நீங்கள் வல்லவர்கள். வளைந்து கொடுத்து எந்த காரியத்தையும் சாதிப்பதில் தலைச்சிறந்தவர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். தங்கள் விருப்பம் நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். அதே சமயம் கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ் ஆகியவைகள் உங்களை தேடி வரும். தலைமை ஏற்கும் குணமும் இயல்பாகவே இருக்கும். பெரிய காரியங்களை வெகு எளிதில் செய்து முடிப்பீர்கள். எப்பொழுதும் மற்றவர்களை வேவு பார்ப்பதும் அவர்களுக்கு தெரியாமலேயே கண்காணிக்கவும் செய்வீர்கள். பெரிய இயக்கங்கள், கம்பெனிகள், சங்கங்கள் இவற்றை தலைமையேற்று வழிநடத்தும் ஆற்றல் பெற்ற நீங்கள் தனக்கு நிகர் யாருமில்லை என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. அதுபோல மீனராசியில் பிறந்த நண்பர்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சிரித்த முகத்துடன் காட்சி தருவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் கனவுலேயே சஞ்சரித்துக் கொண்டே இருப்பீர்கள். மீனராசியில் பிறந்த நண்பர்கள் சமயங்களில் பெரும்பாலானோர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மீனராசி நண்பர்கள் தேவையில்லாமல் பேசி வம்பை விலைக்கு வாங்கிக் கொள்வீர்கள். பிறர் செய்கிற வேலைகளில் குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள். நீங்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்றே விரும்புவீர்கள். தற்புகழ்ச்சி அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனம் கொண்டவர்கள். உங்களது பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ராசிக்கு இரண்டாவது ராசியாக செவ்வாய் வீடு மேஷ ராசி வருவதால் உங்களது பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். எப்பொழுதும் உழைப்பு என்ற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி உழைத்து பொருள் சேர்க்க ஆசைப்படுவீர்கள். சேர்த்த பணம் பொருள்களை சேமித்து வைக்காமல் செலவழிக்க பயன்படுத்துவீர்கள். அதே சமயம் கையில் பணம் பொருள் இருந்து கொண்டே இருக்கும். சொந்தமாக மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலர் தங்களது தாயாருக்காக அதிக அளவு செலவு செய்வர். ஒரு சிலர் தங்களது விருப்பம் நிறைவேறுவதற்காக எவ்வளவு செலவு செய்யவும் தயங்க மாட்டீர்கள். தங்களது மகிழ்ச்சிக்காக அதிகம் செலவு செய்வீர்கள். மீனராசியில் பிறந்த நண்பர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்தவர்களாகவே இருப்பீர்கள். சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பணவரவில் தட்டுப்பாடு இருக்காது. பணவரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில்தான் செல்வத்தை சேர்ப்பீர்கள். தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனங்களை அமைத்துக் கொள்வீர்கள். புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிபணிவதால் உங்களை புகழ்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவீர்கள். எத்தகைய துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்துக் கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வீர்கள். விலையுயர்ந்த ஆடை அணிகலன்களையே விரும்பி அணிவீர்கள். நடனம், நாடகம், லாட்டரி, ரேஸ் மூலம் லாபம் கிடைக்கும். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் நீங்கள் என்றாலும் கடன்களாலும் அடிக்கடி தொல்லைகளை எதிர்கொள்வீர்கள். மீனராசி நண்பர்களுக்கு திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் ரகசியங்களை பொறுத்தவரை மீனராசி நண்பர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும்.
எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும். எப்போதும் இயற்கையை விரும்புவீர்கள். உங்களை யார் நேசிக்கின்றனரோ அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள். நற்குணங்களை கொண்டவர்கள். நீங்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசி நண்பர்கள் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்கள். மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசி நண்பர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் வாழ்வீர்கள். திருமண வாழ்க்கையில், அதாவது இல்லற வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுடன் தான் திருமணம் நடக்க வாய்ப்புண்டாகும். மீனராசி நண்பர்கள் நல்ல மனப்பக்குவத்தை கொண்டவர்கள். இந்த ராசி நண்பர்கள் யாரை நண்பனாக்கிக் கொள்கிறார்களோ அல்லது யாரை காதலாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். மீனராசி நண்பர்கள் நற்குணங்கள் மிகுந்தவர்கள். உங்களது ராசிக்கு 7வது ராசியாக புதன் வீடு வருவதால் வரும் கணவன் மனைவி இளமையாகவும் அழகாகவும் அமைவார்கள். காரணம், புதன் என்றால் இளமை அல்லது அழகு என்று பொருள். தங்களுக்கு வரும் துணை நன்கு படித்த அழகான இளமையானவர்களாக இருப்பார்கள். தங்கள் துணையின் மீது தீராத அன்பும் பாசமும் உடையவர்கள் நீங்கள். இந்த ராசியின் நண்பர்கள் இயல்பாகவே அன்பும் இரக்கமும் உடையவர்கள் என்பதால் தங்கள் காதலை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதில் ஆர்வமுடையவர்கள். அதே சமயம் கூச்ச சுபாவம் உடையவர்கள் என்பதால் கூச்சம் காதலுக்கு முட்டுக்கட்டையாக அமையும். இந்த ராசியின் நண்பர்கள் முதல் எதிரியே சந்தேகம்தான். இந்த ராசியின் நண்பர்களுக்கு சந்தேகத்தை விட்டுவைத்தால் மட்டுமே உங்களது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் அமையும். இல்லையில் காற்று வெளியேறிய பலூன் போல் வாழ்வு சுருங்கி மகிழ்ச்சி என்பது காணல் நீராகிவிடும். உங்களது ராசிக்கு 2வது வீடான மேஷராசி செவ்வாய் வீடாக வருவதால் உங்களுக்கு வரும் மனைவி ஓரளவு வருவாய் உள்ளவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் துணிவு உள்ளவர்களாகவும் வருவார்கள். அவர்களே சுயமாக சம்பாதிப்பவர்களாகவும் கணவனை சார்ந்திராமல் சுயமாக சம்பாதிக்கும் இயல்புடையவர்களாகவும் விளங்குவார்கள். நல்ல குழந்தை செல்வங்களை அடைய வாய்ப்பு உள்ள நீங்கள் தங்கள் குழந்தைகளின் மீது தீராத அன்பை வெளிப்படுத்துவீர்கள். குழந்தைகள் மேல் நல்ல பற்றும் பாசமும் உள்ளவர்கள் நீங்கள். குழந்தைகளும் உங்களின் மேல் பிரியமுடன் நடந்து கொள்வார்கள். மீன ராசி நண்பர்கள் எந்த ராசிக்காரரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால், ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் உண்டு. ஒவ்வொரு மனிதரும் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள். மீன ராசி நண்பர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணந்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதன் ரகசியத்தை பற்றி நாம் தெளிவாக பார்த்தால், ஜோதி என்றால் ஒளி, ஜோதி இருக்குமிடம் ஜோதிடம். ஜோதிடம் என்பது அறிவியல் பூர்வமான சாஸ்திரம். ஜோதிடம் என்பது ராசி பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டும் சொல்வதல்ல, நம் வாழ்க்கையை வகுத்துக் கொள்ள உதவும் வழிகாட்டி. இதை துணையாக கொண்டு வாழ்க்கை பயணத்தில் பயணித்தால் நமது பயணம் தடைகளும் சிக்கல்களும் இல்லாத பயணமாக அமைந்துவிடும். குறிப்பாக நம் வாழ்க்கை துணையை தேடும் போது ஜோதிடத்தின் வழிகாட்டுதலுடன் தேடுவது மிக நல்லது. இப்போது நாம் மீனராசி நண்பர்கள் எந்த ராசிக்காரரை திருமணம் செய்தால் நன்றாக வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம். மீனராசி நண்பர்கள் வாசனை திரவியங்களை விரும்புபவர்களாக இருப்பீர்கள். சில நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் சில நேரங்களில் மந்தமாகவும் செயல்படுவீர்கள். எந்த வேலை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்வீர்கள். மனத்தெளிவும் வாக்கு சாதுரியமும் உண்டு. பிறரிடம் நளினமாக பேசி அவர்களை தங்கள் வசமாக்கி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பிறருடைய விருப்பத்துக்கும் எண்ணத்துக்கும் தக்கவாறு பேசுவீர்கள். ஒரே இடத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டீர்கள். வீண் பிடிவாதம் கொண்ட நீங்கள் பிறருடன் நெருங்கி பழக மாட்டீர்கள். இப்படிப்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு சமசப்தம ராசியான கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் மிகவும் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக கடகராசியை சேர்ந்தவர்களை சேர்க்கலாம். அதேபோல் மீனராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் விருட்சகம், செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருட்சக ராசிக்காரர்களும் மீனராசிகளுக்கு ஏற்ற துணையாக இருப்பார்கள். அதேபோல தொழில் சம்பந்தமான ரகசியத்தை பற்றி பார்த்தால், மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜல சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யும் வாய்ப்பு கிட்டும். உதாரணமாக கப்பல், படகு, தோணி போன்றவற்றில் அடிக்கடி பிரயாணம் செய்பவர்களாகவும் மீன்பிடி தொழிலில் வல்லவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்கலாம். தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் அதன் மூலமும் சம்பாதிக்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். பேங்க், வட்டிக்கடை, நகை வியாபாரம், அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்படும். பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களாலும் லாபம் உண்டாகும். எத்தொழிலில் ஈடுபட்டாலும் அத்தொழிலில் முதன்மை வகிக்கும் ஆற்றலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இந்த ராசிக்கு 10வது ராசியாக குரு வீடு வருவதால் அரசால் உயர் பதவி அந்தஸ்து ஏற்படும். பெயர் போன கம்பெனிகளில் வேலை செய்ய சந்தர்ப்பம் அமையும். அடிக்கடி வேலையின் காரணமாக வெளிநாடு செல்ல அல்லது வெளியூர் செல்ல சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். மேலும் 6ஆம் வீடு சூரியன் வீடாக வருவதால்
மத்திய மாநில அரசுகளில் வேலை, பள்ளி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், வங்கி, சேவைத் துறைகளில் பணிபுரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ராசிக்கு 7வது ராசி புதனாக வருவதால் ஏற்றுமதி, இறக்குமதி, தகவல் தொடர்பு, போக்குவரத்து, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கர் போன்ற தொழில்களில் ஈடுபட வைக்கும். இங்கு வேலை, தொழில் என்பது எல்லாம் பொதுவானதே ஆகும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நுணுகி ஆராய்ந்து பார்த்தே என்ன படிப்பு, என்ன வேலை, என்ன தொழில் என்பதையெல்லாம் உங்களது ஜாதகத்தை ஆராய்ந்து பலன் கூற முடியும். ஒரு கிரகம் என்றால் சுமார் 30 வகையான வேலை அல்லது தொழில் இருப்பதனால் அந்தந்த ஜாதகத்தில் பொறுத்தே என்ன மாதிரியான படிப்பு, வேலை, தொழில் இவற்றை முடிவு செய்தல் வேண்டும். மேலும் அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து, அதாவது ஜென்ம ஜாதகத்தை வைத்து நடப்பு தசாபுத்தியை வைத்தும் பலன்கள் அறிதல் வேண்டும். நாம் கூறுவது பொதுவான வேலை, தொழில், கல்வியை பற்றி தான் நாம் கூற முடியும். அதுபோல நோய் பற்றி பார்த்தால் இந்த ராசிக்கு 6வது ராசியாக சூரியன் வீடாக வருவதால் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புண்டு. மேலும் உடலில் தலை, காலில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். வாய்ப்புண், பல்வலி, நரம்பு தளர்ச்சி, உடலில் புண், குடலில் வீக்கம், உடல் இறக்கம் முதலிய நோய்கள் ஏற்படலாம். உடலில் ரத்த ஓட்டம் குறைத்தல், உடலில் கட்டி, தேமல், வீக்கம் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உண்ண வேண்டிய உணவுகள் மீனராசி நண்பர்களுக்கு நேரம் தவறாமல் சூடான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவீர்கள். சாப்பிடுவதற்கு முன் சிறிது தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது. பசலைக்கீரை, கீரை வகைகள், முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், பச்சை பட்டாணி, கேரட், முழு கோதுமை ரொட்டி. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.